குறியட்டுவானுக்கு தாங்கள் எங்கிருந்து வந்த என்றதை அது சில அந்த மொத்த கோஸ்டிலே 974 மில்லியன் நீங்கள் இப்போது கோஸ்ட் பண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் மயிலிட்டி துறைமுகம் மக்களிடம் கொடுக்கப்படவில்லை. தயவு செய்து அந்த 500 மில்லியன் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் தென் மாகாணத்திலே பல துறைமுகங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழு கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிலே அரைவாசி பங்கு மீன்பிடி தொழில். ஒரு துறைமுகம் கூட ஒழுங்கான துறைமுகம் இல்லை. சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சு மீதான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. பல அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று மீன்பிடித்துறை, மீன்பிடி சமூகம், மீனவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் மற்றும் அபிவிருத்தி பற்றாக்குறைகள், நிதி பற்றாக்குறைகள் தொடர்பாக மிக காரசாரமாக விவாதித்திருக்கின்றார்கள். ஆளும் தரப்பு எம்பிக்கள், எதிர்த்தரப்பு எம்பிக்கள் என்று அனைவருமே தங்கள் பக்கத்து மக்களினுடைய குரலாக பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். மீன்பிடித்துறை நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை என்று கூறலாம். குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில் பொருளாதார மையமாக விளங்குகின்ற ஒரு துறையாக அது காணப்படுகின்றது. இந்த துறை மீதான இன்றைய விவாதத்தில் இடம்பெற்ற சில முக்கிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக வடக்கு பகுதியில் குறிகாட்டுவான் துறைமுகம் இருக்கின்றது, இறங்குதுறை இருக்கின்றது. இந்த இறங்குதுறை தொடர்பாக கடந்த காலங்களில் மாவட்ட செயலக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் கூட பேசப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிகாட்டுவான் துறைக்காக ஒதுக்கிய 500 மில்லியன் ரூபாய் எங்கே என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பணத்திற்கான பதிலை அரசாங்கம் கூற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். விருப்பம் இருக்கிறது. ஏனென்றால் இதிலே போடப்பட்ட மயிலிட்டி துறைமுகத்துக்கான 717 மில்லியன் அது சில அந்த மொத்த கோஸ்டிலே 974 மில்லியன் நீங்கள் இப்போது கோஸ்ட் பண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் மயிலிட்டி துறைமுகம் மக்களிடம் கொடுக்கப்படவில்லை. அதை விட வடக்கு மாகாணத்திலே 2024 எழுதப்பட்ட அந்த ப்ரொஜெக்டிலே 315 மில்லியன் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அது எங்கே என்று தெரியவில்லை. தயவு செய்து அந்த 500 மில்லியன் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு இந்த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்டில் இல்லாமல் குறியட்டுவானுக்கு தாங்கள் எங்கிருந்து வந்த என்றதை விளங்கப்படுத்துமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மட்டக்களப்பு பூநொச்சி முனை இறங்குதுறையில் மிதக்கும் ஜெட்டியினை அமைப்பதற்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பூநொச்சி முனை இறங்குதுறையில் இருக்கின்ற மீனவர்களின் நன்மைகள் கருதி படகுகளை கட்டுவதற்கான ஜெட்டி ஒன்று அமைக்கப்பட வேண்டி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இப்பொழுது மிதக்கும் ஜெட்டிகள் எல்லாம் அமைக்கிறார்கள். வெளிநாடுகளில் அதற்கான தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டன. ஒரு மிதக்கும் ஜெட்டியினை அமைப்பதற்கு முயற்சி எடுங்கள், அதற்கான மதிப்பீடுகளை எடுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை வெளிநாடுகளுடன் பேசி பெற்றுத் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டிலே வருமானத்தை திரட்டுகின்ற ஒன்றுதான் மீன்பிடி தொழில். ஆகவே இந்த தொழிலுக்கு கடந்த காலங்களிலும் சரி, இந்த அரசும் சரி அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மொத்த பட்ஜெட் வரவு செலவு நிதி ஒதுக்கீட்டிலே மிக மிக குறைவான ஒரு நிதியையே இந்த அமைச்சுக்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக ஒலிவில் துறைமுகம் எங்களுடைய மறைந்த தலைவர் மாபெரும் அஷ்ரப் சார் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அதை கமர்ஷியல் ஹார்பராக செய்வதற்காக ஒரு துறைமுகத்தை கட்டினார். இருந்தாலும் அன்றிருந்த பிற்பிருந்த ஆட்சியாளர்கள் அதனுடைய உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அது தற்காலிகமாக தூர்ந்திருந்த நிலையிலே கடந்த ஆட்சியிலே அதை மீன்பிடி அமைச்சு பிஷரிஸ் மினிஸ்ட்ரி அதை ஒரு பகுதியை பொறுப்பேற்று அதனை ஒரு மீன்பிடி துறைமுகமாக இப்பொழுது கெசட் பண்ணி இருக்கிறது. இருந்தாலும் அதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அதிலே இருக்கிற மண்ணை அள்ளுவதற்கு அங்குள்ள மீனவர்கள், அம்பாறை மாவட்ட கல்முனை பிரதேச மீனவர்கள் கிட்டத்தட்ட 65-70 லட்சம் ரூபாயை செலவு செய்தார்கள். இருந்தாலும் அந்த துறைமுகம் இன்னும் எதுவுமே செய்யப்படவில்லை, அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள், மீன்பிடி அமைச்சு, அரசாங்கம் ஒளிவில் அந்த மீன்பிடி துறைமுகத்துக்காக வர்த்தமானி மூலம் கெசட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து அங்கே கிட்டத்தட்ட
கல்முனையிலே சாதாரணமாக மீன்பிடி படகுகள் மல்டிடே போட் 250 போட்டுகளுக்கு மேல் கல்முனையிலே இருக்கிறது. ஆக அந்த மீன்பிடியாளர்கள் இன்று மிக கிட்டத்தட்ட 100 மைல்களுக்கு அப்பால் வந்து வாழச்சேனையிலே இருக்கிற மீன்பிடி துறைமுகத்தையே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உண்மையிலேயே ஒரு தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் தென் மாகாணத்திலே பல துறைமுகங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த கிழக்கு மாகாணம் அதிகமான மீனை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம். முழு கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிலே அரைவாசி பங்கு மீன்பிடி தொழில். ஒரு துறைமுகம் கூட ஒழுங்கான துறைமுகம் இல்லை. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சு இந்த விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கிருக்கின்ற நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட இப்பொழுது ஒலிவில் துறைமுகத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பிஷரிஸ் அந்த பகுதியை உடனடியாக அங்கு மண் நிறைந்திருக்கிறது. அந்த மண்ணை அங்கிருந்து அகற்ற வேண்டும். மண்ணை அகற்றி செய்கின்ற போது 250 அல்ல இன்னும் 500க்கும் மேற்பட்ட இவர்கள் படகுகளை கொண்டு வந்து மீன்பிடியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு தேங்கி இருக்கின்ற மண்ணை அகற்றி எந்த ஒரு பக்கத்தில் சூழல்களில் யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக இயக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றுதான் வாழச்சேனை ஹாபர், கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஹாபர், வாழச்சேனை ஹாபர், அது மிக மிக குறைந்த எந்த ஒரு துறைமுகம் என்று சொல்லுவதற்கு, ஒரு பிஷரிஸ் ஹாபர் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத நிலையிலே மிக குறைந்த அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வள்ளங்களை வெளியிலே கட்டுகிறார்கள். அதிலே வசதி இல்லாததால் எந்த ஒரு வசதியும் இல்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மீன்பிடி அமைச்சினுடைய செயலாளர் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், உடனடியாக நீங்கள் உரிய கவனம் எடுத்து வாழச்சேனை ஹாபரிலே நீண்ட காலமாக அங்கு இன்னும் அந்த இறங்குதுறையை நீட்டுவதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாய்கள் தேவை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த வாழச்சேனை அண்மையில் நான் விஜயம் செய்திருந்தேன். பல சிரமங்களோடு இந்த மக்கள் வாழ்கிறார். கிட்டத்தட்ட 465 மல்டிடே போட் அங்கே கட்டுகிறார்கள். மட்டக்களப்பு 50க்கும் மேற்பட்ட மல்டிடே போட், அதை தவிர நூற்றுக்கணக்கான மல்டிடே போட் ஏனைய படகுகளை கொண்டு போய் வெளியிலே கட்டுகிறார்கள். நிறைய பிரச்சனைகள் இந்த மக்கள் எதிர்நோக்கிறார்கள். ஆகவே அந்த மீனவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழுகிறார்கள். வடக்கு மக்களின் ஒரே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மீன்பிடி துறை, அந்த மீன்பிடி துறையை அழிக்க வேண்டாம், வீணடிக்க வேண்டாம் என்று குரல் கொடுத்திருக்கின்றார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இந்த விவாதத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது, வடக்கில் பல மாற்றங்களை செய்வதற்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட பல சகோதரர்கள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். வடக்கிற்கு வழங்கப்படுவதற்கான சிறப்பான அமைச்சு பதவி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது கடற்றொழில் அமைச்சு பதவிதான். எனக்கு தெரிந்தவரையில் வடக்கில் தான் அதிகமான மீனவர்கள் வாழ்கிறார்கள். மீனவர்களை எடுத்துக்கொண்டால் அதிக சதவீதமானவர்கள் வாழ்வது வடக்கு பிரதேசத்தில். ஆகவே அமைச்சருக்கு அந்த மீனவர்களுக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இதனூடாக வழங்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்காக போராடிய ஒரு பிரதி அமைச்சர் தான் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளார். ஆகவே இருவருக்கும் வாழ்த்துக்கள். முல்லைத்தீவை பொறுத்தவரையில் நாயாறு போன்ற பகுதிகளில் அதே நிலைமைதான். அங்கு மிக மிக கஷ்டப்பட்ட மக்கள்தான் வாழ்கிறார்கள். ஆகவே கடைகளில் மாத்திரமல்ல, இத்துறை சார்ந்த சமூக மாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த கடற்றொழில் அமைச்சுக்கு இருக்கிறது. தெற்கு மீனவர்களை விட வடக்கு மீனவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்கிறார்கள். தெற்கு மீனவர்கள் சமூக நிலைப்பாட்டில் சற்று வளம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வடக்கு மீனவர்கள் அப்படி அல்ல. தமிழ்நாட்டு அரசிடம் ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை மக்கள் யுத்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு பல்வேறு காரணங்களால் சென்றிருந்தார்கள். அப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டாம் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் அதிகூடிய விளம்பரங்களால் விளம்பரப்படுத்தி இருந்தது. சட்ட ரீதியாக அவர்கள் பல இறுக்கமான நடவடிக்கைகளை பின்பற்றினார்கள். தெற்கு மீனவர்களை விட வடக்கு மீனவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்கிறார்கள். தெற்கு மீனவர்கள் சமூக நிலைப்பாட்டில் சற்று வளம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வடக்கு மீனவர்கள் அப்படி அல்ல. ஆகவே இந்திய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன், வடக்கு மக்கள் இந்தியாவுக்கு செல்லும் பொழுது அவர்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள்.
அவர்களுக்கு தற்பொழுதும் பாரிய அளவிலான சேவைகளை முன்னெடுத்து வருகிறீர்கள். ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினை போன்று இந்த சட்ட நடவடிக்கைகளிலே மிகவும் இறுக்கமாக இருங்கள். மக்களினுடைய இந்த மீன் வளத்தை, வடக்கு மீன் வளத்தை வீணடிக்க வேண்டாம், அதனை அழிக்க வேண்டாம். இது தொடர்பாக சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். நன்றி நேர்களே. வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள், ஒவ்வொரு அமைச்சு மற்றும் துறைகள் திணைக்களங்கள் மீதான விவாதங்கள் தினந்தோறும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை உங்களுடைய சமூகம் வலையொலியில் நேரலை செய்யப்படுகின்றது. அதனை நீங்கள் நேரலையாக கண்டுகொள்ளலாம். மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.